ரிப்போர்ட்டுங்களா அந்த கேப் இல்லை அதில் கண்ணு விட்டு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு என்ன ரமேஷ் நடக்குது இப்போ தான் காரில் ஏறுறாப்புல, காருடைய ஒரு பாதி தான் தெரியுது, இரு ரமேஷ் பார்த்து சொல்கிறேன். அப்படி தான் இருக்குது சார். நாட்டில் பிரச்சனையே இல்லாத மாதிரி ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கூட்டமாக கோவிலுக்கு போய் அங்கே அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அவ்வளோ பெரிய இஷ்யூவா சார்? அந்த ரசிகர்கள் போகிறாங்க, இவர்கள் கோர்ட்டுக்கு போகிறாங்க, அவங்க கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் அப்படி ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து இப்போ பெரிய அளவில் கருத்தாளமிக்க பல படங்களை எடுத்து இந்த அரசுக்கு எதிராக மக்களை திசை திருப்பி கடைசி படம் மிகவும் கருத்தாளமாக எடுத்து அதன் மூலமாக ஒரு புரட்சி ஏற்படுது. ஒரு மன்னம் கிடையாது. யாரெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருந்தால் கேசரி படத்தை போய் பார்த்துக்கலாம். ரசிகர்களுக்கு மற்றவங்களுக்கு கடைசி படம்ன்றதுனால பெருசாக தெரியும். நான் என்ன சொல்கிறேன், டெக்னிக்கலாக நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தானே போகணும். ருசியானது கையில் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். அவருக்கு தெரிஞ்செல்லாம் தானே அருண்ராஜ் அங்கங்கே சுற்றி மீட்டிங் பேசினுக்கிறேன், பேசாமல் அருகே எழுதுவாங்க. நீ விட்டா அப்படியே பேசிக்கணும், எல்லாருக்கிட்டையும் அப்படியே நெருந்துற. சார் இல்லை சார், பிஜேபியோட சதி தான் இது, அதனால தான் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. பிஜேபியோட சதி தான் கோர்ட்டு எப்படி ஒத்துக்கும்? சென்சார் போர்டு நீங்கள் தான் சொல்லுது, எங்களுடைய கோரிக்கை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல, அவங்க இஷ்டத்துக்கு அவங்களே போட்டாங்க அப்படின்னோடனே தலைமை நீதிபதியை அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. ருசியானந்த ஒரு அறிக்கை கூட சொல்லணும் வீரமா, ஏய் மத்திய அரசே கபர்தார், உனக்கு அவ்வளோதான் சொல்லிக் கொள்கிறேன். வெளியில் வந்து ஒரு இந்த மாதிரி வார்த்தைகளில் போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. கனவை சொல்லுங்க, அதை சொல்லுங்க. மனதோட உறுப்பினரில் ஒரு டப்பா வச்சு இந்த கார்டை போட்டலாம், அந்த கார்டை நீங்கள் எடுத்துக்கொண்டு நேராக தலைமைச் செயலகம் வரலாம். அதை காட்டினீங்கன்னா நேராக உள்ளே விடுவாங்க. இங்கே முதலமைச்சர் நாற்காலியில் ஸ்டாலின் நான் உட்காந்துருக்கேன், கார்டை என்கிட்ட கொடுத்து பேசலாம், பாலான்னு விடுவாங்க. இதில் வேறு என்ன சொல்கிறாங்க, அந்த படம் வந்துச்சுன்னா தேர்தலில் அவர் அவ்வளோதான், எவ்வளோதான் வேறு லெவலில் வந்துடுவார். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் முத்தலிப் சார் இருக்காரு, அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நாட்டில் பிரச்சனையே இல்லாத மாதிரி ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கூட்டமாக கோவிலுக்கு போய் அங்கே அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அவ்வளோ பெரிய இஷ்யூவா சார்? இதுனா எம்ஜிஆர் 84 ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன மாதிரி பொதுமக்கள் இது பண்ண மாதிரி சொல்கிறீங்க. அப்படி கிடையாது. அந்த ரசிகர்கள் போகிறாங்க, இவர்கள் கோர்ட்டுக்கு போகிறாங்க, அவங்க கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் அப்படி ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து இப்போ பெரிய அளவில் கருத்தாளமிக்க பல படங்களை எடுத்து இந்த அரசுக்கு எதிராக மக்களை திசை திருப்பி கடைசி படம் மிகவும் கருத்தாளமாக எடுத்து அதன் மூலமாக ஒரு புரட்சி ஏற்படுத்தி ஒரு மன்னம் கிடையாது. யாரெல்லாம் அவங்க கஷ்டமாக இருந்தால் கேசரி படத்தை போய் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. கேசரிக்கும் இதுக்கு என்ன பெருசாக வித்தியாசம் இருக்க போகுது? ஒன்று ஸ்பெஷலு ஹெச் வினோத் படம்ன்றதுனால கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும், போகிறதுக்கு வாய்ப்பு, அவ்வளோதான். மற்றபடி கேசரி படம் தான் அது. விஜய் என்ன பெருசாக பண்ண போகிறார்? எல்லா படத்துலையும் அதே மாதிரி பார்த்த மாதிரி தான் பார்க்க போகிறாரு. ஒரு 50 பேர் அடிக்க போகிறாரு, ஒரு 4 பேரை கத்தியால் குத்த போகிறாரு, வேறு என்ன 2 பஞ்சவசனம் பேசுவார். ரசிகர்களுக்கு மற்றவர்களுக்கு கடைசி படம்ன்றதுனால பெருசாக தெரியுது. நான் என்ன சொல்கிறேன், டெக்னிக்கலாக நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தானே போகணும். டிஃபென்ஸில் போய் எடுக்கிறீங்க, டிஃபென்ஸில் ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்துட போகிறாங்க, வேலை முடிஞ்சிடும். வேறு சில விஷயங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஜூன் மாதமே படத்தை முடிச்சிட்டிங்க, 2 மாதம் அந்த போஸ்ட் ஒர்க் இருக்குன்னா அதுக்கு பிறகு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு டைம் இருக்குது, 60 நாள் முன்னாடியே பண்ணி அனுப்பிச்சிடலாம். அப்போ மெல்லமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அதை பார்த்துக்கணும், இல்லை வழக்குன்னா வழக்கை பார்த்துக்கணும். ஜனவரி 9 ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் பண்ணலாம். இவங்க தட்கல் முறையில் கடைசி நேரத்தில் போட்டு எடுக்குன்னா அவங்க வேலையை காமிக்கிறாங்க. டெக்னிக்கலாக நீங்கள் என்ன தப்பு சொல்ல முடியும்? இந்த காங்கிரஸ் இவங்க தான் ஊதி பெருசாகிட்டு இருக்கிறாங்க. அது ஒன்றும் பெருசாக ஜனங்கள்ட்டெல்லாம் இதாகாது. ஏதாவது பண்ணுறாங்கப்பா, தடை பண்ணுறாங்க அப்படி இப்படின்னுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த வசூல் போச்சே, 12ஆம் தேதியிலேருந்து வசூல், ஃப்ரைடேலேருந்து ஓட ஆரம்பிக்கும், நல்லா ஓடும், எல்லாம் போச்சு இல்லை. கண்டிப்பாக சார். இப்போது தனியாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் காம்படிஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ வசூல் ஆள்றதுக்கு சான்ஸ் இருக்கா சார்? வசூல்லாம் வந்துடுங்க, ஆனால் இந்த வசூல் வராது. 9ஆம் தேதி ஸ்பெஷல் ஷோ 10 ஒரு இது ஓடும். அப்புறம் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, பொங்கல், இப்படி ஒரு பெரிய நீண்ட கால இது இருக்குங்க. அந்த வசூலில் அந்த இதுக்கப்புறம் எங்கே வீக்கெண்டு மட்டும் தான் வருவாங்க. அதனால் அது ஒரு அடிப்படம்.
சார் இப்போ டிவிகே சார்பாக தேர்தல் அறிக்கை பண்ணுறதுக்கு வந்து ஒரு டீமை வந்து நியமிச்சிருக்காங்க. அதில் வந்துட்டு நாஞ்சில் சம்பத் இருக்காரு, ராஜ்மோகன் இருக்காரு. ஆனால் செங்கோட்டையன் அவர் வந்துட்டு அந்த டீமில் இல்லவே இல்லை. அந்த கட்சியிலேயே பார்த்தா மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் தான். இதை எப்படி பார்க்குறீங்க சார், அவர் இல்லாத ஒரு டீம் இருக்கிறது? அவருக்கு வந்து ராஜ்மோகன் அளவுக்கு அரசியல் தெரியுமா? மயூரி அளவுக்கு தெரியுமா? டாக்டர் பிரபு அளவுக்கு அரசியல் தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்கள் சம்மந்தமாக அந்த இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க, சம்பத்துக்குமார் அவங்களாம் போடுற அவங்கள அளவுக்கு மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் செங்கோட்டையனுக்கு தெரியுமா? நியாயப்படி பார்த்தா செங்கோட்டையன் வந்து தமிழ்நாட்டில் நீண்ட கால அரசியல்வாதி, பல்வேறு துறைகளில் அமைச்சராக இருந்தவர். வனத்துறையில் இருந்திருக்காரு, போக்குவரத்து துறையில் இருந்திருக்காரு, கல்வியில் இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு பிரச்சனைகள் தெரியும். அவரை விட்டு இந்த தேர்தல் அறிக்கைன்னா கொஞ்சம் அவர் ஆலோசனைகள் மற்ற விஷயங்கள் நல்லாயிருக்கும். இது இல்லாமல் விவசாயம் சார்ந்த விஷயங்கள், இந்த நதிநீர் பிரச்சனை எல்லாமே தெரியும். அப்படி இல்லாட்டி தமிழ்நாடு ஃபுல்லாக சர்வே கிர்வேன்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு டீம், பெரிய டீம் வச்சுருக்காரு ஆதவ் அர்ஜுனா, ஸ்ட்ராட்டஜி டீம். அவங்க போட்டிங்கன்னா அவர் டீம் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸு, மக்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் அவங்க தேர்தல் அறிக்கையில் கொண்டு வரதுக்கு யூஸாக இருக்கும். இவங்க 2 பேரையுமே போடாமல் ஆதவ் அர்ஜுனா தான் தேர்தல் ப்ரொபகண்டா செக்ரட்டரி. அவர் தான் இதை கொண்டு போகிறாரு. தேர்தல் அறிக்கைனாலும் அதை ப்ரொபகண்டாக கொண்டு போகிறது. அப்போ அவரையும் போடாமல் செங்கோட்டையனையும் போடாமல் நாஞ்சில் சம்பத்தையும் அருண்ராஜையும் மற்றவங்களையும் போட்டு வச்சா இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? தெரியும், அவ்வளோதான். தெரியாமலாம் இருக்காது. ஆனால் அறிக்கை தயாரிக்கிற அளவுக்கு என்ன தெரியும்ன்ற அதுதான் பிரச்சனை. ஸோ கண்டினியூஸாக அவங்க எடுக்கிற எல்லா டிசிஷனுமே வந்துட்டு ஏதாவது ஒரு புள்ளி இருக்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதுவும் அப்படி தானா சார்? புஷி ஆனந்த கையில் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். அவருக்கு தெரிஞ்செல்லாம் தானே. அருண்ராஜி அங்கங்கே சுற்றி மீட்டிங் பேசினுக்கிற, பேசாமல் அறிக்கை எழுத உட்காரு, நீ விட்டா அப்படியே பேசிக்கணும், எல்லாருக்கிட்டையும் அப்படியே நெருங்குற அப்படின்னு அருண்ராஜ். இந்த மயூரிலாம் யாருன்னே தெரில, நேற்று சேர்ந்த ஆள் போல். அப்புறம் அந்த டாக்டர் பிரபு, அவர் எங்கே போனாலும் நாங்கள் அறிக்கை எழுத டீம் போட்டிருக்கோம், அவங்கள்ட்ட பேசி கொண்டிருக்கேன், எடுத்தியாடா கேமரா போடு, அப்படி தான் போட்டுன்னு இருப்பார். அவர் 4 கேமரா வச்சுக்கிறாங்க, இப்படி 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 இப்படின்னு எப்படி திரும்பினாலும் எடுத்து போடுறாங்க. அந்த மாதிரி இன்னுமே அந்த சினிமாட்டிக் மோடையே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் கூட அவ்வளோ வச்சிருக்க மாட்டார் போல். நீங்கள் அந்த இந்த படத்தில் வருமே, வேலைலாம் தேடி போவாங்களா, டீ சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வேலை உனக்கு கொடுக்காம யார் கொடுக்க போகிறா, அண்ணன் நீ தான் அது பண்ணுன்னு சொல்லிட்டு இப்படி போனோன்னா பேனர் வச்சுருவாங்களே, அது மாதிரி இல்லை நாடோடிகள் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறாப்புல. எங்கே போனாலும் எடுத்து ட்விட்டரில் போடுறது, இன்ஸ்டாவில் போடுறது, என்னமோ கட்சி இவர் தான் வேலை செய்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு 4-5 டிக்கெட்டு தெரிஞ்சிட்டு இருக்குது. அதனால் இவங்கள நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் போகும். அவர் டாக்டர் பிரபுனா ஒரு மெடிக்கல் சைடில் எதையாவது மெடிக்கல் டாக்டர் தானே அவர். இது வேறு பல பேர் 30,000 ரூபா கொடுத்து ஒரு பட்டத்தை வாங்கி டாக்டர்னு போட்டுலாம் சுற்றுறாங்க. அதனால் மெடிக்கல் டாக்டராக இருந்தால் மெடிக்கல் சைடில் ஏதாவது தெரியும். அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு கதம்பமாக கொண்டு போனோம். செங்கோட்டையன் இல்லை, ஆதவ் அர்ஜுனா இல்லை, இப்படி தான் இருக்குது. சார், கரூர் சம்பவத்தில் வாயவே திறக்காத சினி இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ் எல்லாமே இப்போ ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கொடுக்கல அப்படின்னு உடனே எல்லாரும் ஒரு பக்கம் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களாம் இத்தனை நாள் எங்கே சார் இருந்தாங்க? கரூர் சம்பவத்தில் வாயவே திறக்கல, இன்னொரு விஷயத்துக்காகவும் எல்லா நாளும் நம்ம கூட தான் இருப்பாங்க, தேவையானா வருவாங்க, இல்லாட்டி வரமாட்டாங்க. விஜய் மட்டும் அவருக்காக அவர் குரல் கொடுக்குறாரா? தனக்காக தானே சுவாசிக்கவில்லை. கரூர் பிரச்சனையிலே அவருக்கு அவர் கேட்டாரா? சிஎம் வந்து சட்டசபையில் பேசினப்போ ஏதாவது பதில் சொன்னாரா? அவர் எடப்பாடியே கோச்சிக்கினாராம், நம்ம உட்காந்து சண்டை போடுறோம், அந்த தம்பி நான் வாய முடியுது, பேசவே மாட்டேங்குது அப்படின்னாராம். அந்த மாதிரி கதையாக இருக்குது. அதனால் இது என்ன பிரச்சனைனா, திரையுலகினர் நான் சொன்னீங்க கரூர் மேட்டரில் குரல் கொடுக்கணுமா? எது கொடுக்கணும்? என்னைக்கு திரையுலகினர் அரசியலுக்கு வந்து பேசியிருக்காங்க? பட் இப்போ எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்களே சார். இந்த புல்வாமா அட்டாக் அப்போ எல்லாரும் அவ்வளோ இது போட்டுட்டு இருந்தாங்க. எத்தனை பேர் சொல்லுங்க? கிட்டத்தட்ட நிறைய பேர் சார். சமந்தா அண்ட் கீர்த்தி சுரேஷா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்ல. இதுலையா? இதுக்கா? இல்ல சார், புல்வாமா அட்டாக் நான் அது சொல்றேன். இப்போ அரசியலுக்கு நீங்க வரதில்லைன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு எதிராக போட்டாங்க. இங்கே கூட போன கவர்மெண்ட்டுக்கு சாத்தான் குளத்துக்குலாம் போட்டாங்க தெரியுமா? அன்சிகா மோத்வானிலாம் அதெல்லாம் பெய்டு அந்த இதை அனுப்புவாங்க, அவங்க அட்மின்ட்டை கொடுத்து இதை போட்டு கொடுங்கன்னுவாங்க, அவங்க போட்டு விட்ருவாங்க. அவங்களுக்கு சாத்தான் குளம் எங்கே இருக்குன்னு கேட்டால் தெரியவே தெரியாது. அதனால் அந்த மாதிரி இப்போ நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி இதை இப்போ விஜய்க்கு குரல் கொடுக்குறாரு, சிம்பு கொடுக்குறாரு. சிம்பு பொதுவாக எல்லாத்துக்குமே கொடுப்பாரு, குரல் கொடுப்பார். அவரை மட்டும் நீங்கள் தனியாக இது பண்ணிக்கலாம். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு முதல்ல அவர் தான் கிளப்பி விட்டார் தெரியுமா? நம்ம பேருக்கு தெரியாது. ஐடி ஊழியர்கள் எல்லாம் ரோட்டுக்கு வாங்கன்னாப்புல அவர் நாள் சொல்கிறாரு, மறுநாள் அப்படியே இறங்குது ஐடி பீப்புளெலாம்.
வெளியில் ரொம்ப பேருக்கு தெரியாது. அந்த கோரிக்கையை வச்சது முதல் சிம்பு தான். அது மாதிரி பல விஷயங்கள் வந்திருக்காரு. இதுக்கெல்லாம் திரையுலகம் சென்சார் போர்டு நடைமுறை இதுங்க. அவங்களுக்கு கோர்ட்டே என்ன சொல்லுது, நீ பண்ணுறது இதுன்னு சொல்லிட்டு கீழே சொல்கிறாங்க சிங்கிள் ஜட்ஜி. பெஞ்சு தலைமை நீதிபதி அமர்வு என்ன சொல்கிறாங்க, அதுக்கு தடை விதிக்கிறாங்க. சார் இல்லை சார், பிஜேபியோட சதி தான் இது, அதனால தான் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. பிஜேபியோட சதினா கோர்ட்டு எப்படி ஒத்துக்கும்? சென்சார் போர்டு நீங்கள் என்ன சொல்லுது, எங்களுடைய கோரிக்கை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல, அவங்க இஷ்டத்துக்கு அவங்களே போட்டாங்க அப்படின்னோடனே தலைமை நீதிபதியை அதை நிறுத்தி வச்சிடறாரு. 21ஆம் தேதி தள்ளி வச்சுருக்கு. அப்போது இந்த விவகாரம் வந்து டெக்னிக்கலாக நமக்கு எதுக்கு இந்த விஷயத்தில் அரசியல்? மற்றவங்க பேசுவாங்க சொல்லுவாங்க, அப்படின்னா விஜய் சொல்லணும், பாஜக எங்களை பழி வாங்குகிறது, இப்படி எல்லாம் எங்களை முடக்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள், அது நடக்கவே நடக்காது அப்படி சொல்லலாம். சொல்லியே இப்போ உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனும் சண்டை, சும்மா எதாவது சொல்கிறாங்க, நான் போயிட்டு ஏங்க அந்த அம்மா நாங்கள் இவங்களை ரொம்ப கெட்ட வார்த்தையில் திட்டுனுங்கிறாங்க, இதெல்லாம் என்னங்க நியாயன்றோம். அந்த அம்மா வந்து ஒரு 4 பேர்ட்ட பஞ்சாயத்து வைக்குது, ஏங்க நான் ஏங்க திட்டினேன், அவங்கள கேளுங்க, அவங்க ஒன்றுமே சொல்ல, இவராக உட்காந்து கிளப்பி விட்டுனுங்கிறாரு. ஏம்மா சொல்லுமா, நான் அவனை திட்டினா நான் கம்முனுந்தீங்கன்னு அர்த்தம். இப்போ அதான் நடக்குது. பாஜக பழி வாங்குறது யார் சொல்கிறா? காங்கிரஸ் சொல்லுது. பாஜக பழி வாங்க யார் சொல்கிறா? ஜோதிமணி சொல்கிறா. இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. ஆனால் பாஜக பழி வாங்குறதுன்னு யார் சொல்லணும்? சம்மந்தப்பட்ட ஆள் சொல்லணும். விஜய் சொல்லணும், புஷி ஆனந்த் சொல்லணும். புஷி ஆனந்த் ஒரு அறிக்கை கூட சொல்லணும் வீரமா, ஏய் மத்திய அரசே கபர்தார், உனக்கு அவ்வளவுதான் சொல்லிக் கொள்கிறேன், எச்சரிக்கை விடுக்கிறேன், மோதி பார்க்காதீர்கள், வெடித்து சிதறி போய் விடுவீர்கள், எங்கள் தலைவன் தங்க தலைவன், அச்சா பூச்சா விட வேண்டியதானே, ஒரு வாரம் வேண்டுமானால் தடை போடலாம், நீ வந்து இதில் தடை போடலாம், மக்கள் மனதில் தடை போடும், ஏதாவது ஒன்று போட்டு அறிக்கை விடு, டமால் டிமில்னு விஜய் உள்ளே போகிற மாதிரி. ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்களே. கோயிலுக்கு போய் அந்த ஜனநாயகன் இதை போடுறாராம், அங்கே அவங்களே திட்டுவாங்க, துட்டுக்கிட்டு போடுவேன்னு பார்த்தா இதை போஸ்ட்டை போட்டுனுக்குறேன் அப்படி. அப்போ இது ஒரு இது ஆதவர்ஜுனா, அருண்ராஜ், நாஞ்சில் சம்பத்து, அவராக அறிக்கை விடலாம்ல, தைரியமாக பேசக்கூடியவர் தானே, தைரியமான ஆள் தானே. அப்போ யாருமே அந்த கட்சியே கம்முனுக்குது, ஊரில் இருக்கிறவங்களாம் கத்தினுக்கிறான், பாரு பாரு அநியாயம் நடக்குது அநியாயம் நடக்குது தான் விஷயம். அப்படின்னா கோர்ட்டு தலைமை நீதிபதி அநியாயம் நடக்குதுன்னு அவரை ஓப்பன் பண்ணி விட்ருக்க வேண்டியதுதானே, ஏன் பண்ணல? அதனால் இந்த விவகாரம் 21க்கு தள்ளி வச்சுருக்காங்க. இது எனக்கு இது ஒத்து வரலைங்க, நான் சுப்ரீம் கோர்ட்டு போகிறேன்னு ஜனநாயகன் படக்குழு போச்சுன்னா இந்த பொங்கல் லீவு அவங்களுக்கும் தான். அதுக்கப்புறம் அது நம்பர் ஆகி விசாரணைக்கு வந்து ஆகிடும், 26 தேதிட்டு ஆகிடும். மந்த் எண்டில் வந்தால் போகிறதும் கஷ்டம் இல்லை சார், வேறு எதுவும் நடக்காது. இதில் நடுவில் எவனாவது இந்த இது இன்ஸ்டாகிராமில் இல்லையாது இந்த டெலிகிராமில் வெளியிடாமல் இருந்தால் நல்லது. சார், மாஞ்சோலை மக்களுக்கு வந்துட்டு ரேஷன் பொருட்கள் எதுவுமே கொடுக்காம கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நிற்க வச்சுருக்காங்க. அம்மா வீடு ஏறி போய் இந்த ரேஷன் பொருட்கள்லாம் கொடுக்குற அளவுக்கு திட்டங்கள் எக்கச்சக்கமாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கப்போ இந்த ஆட்சியில் மட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தாமல் இருக்காங்களே, காரணம் என்ன சார்? உங்கள் கனவை சொல்லுங்கள்னு சொல்கிறாருல, முதல்ல போய் சொல்ல வேண்டியதானே, எங்கள் கனவு ரேஷனில் இருக்கிற பொருள் கிடைச்சா போதும் ஐயா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ரேஷனில் அடிப்படை ஒரு பொருள் கூட கிடைக்காத அளவுக்கு குடியிருக்கிற வீடு அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சின்னு எல்லாரையும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றி அந்த மக்களை படாத பாடுபடுத்தினாங்க. இவர் வந்து சொல்கிறார், உங்கள் கனவை சொல்லுங்கள், ஜனநாயகன் படம் தடையின்றி வெளிவர வேண்டும், ஜனநாயகன் படம் டிக்கெட்டு 100 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டும், இப்படி கனவாக போய் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான் முதல்வர்கிட்ட. இதுதான் நிலமை. ஆனால் வெளியில் வந்து ஒரு இந்த மாதிரி வார்த்தைகளில் போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க, கனவை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள். போன தடவை உருட்டினாரில் ஒரு டப்பா வச்சுக்கின்னு இந்த கார்டை போடலாம், அந்த கார்டை நீங்கள் எடுத்துக்கொண்டு நேராக தலைமைச் செயலகம் வரலாம், அதை காட்டினீங்கன்னா நேராக உள்ளே விடுவாங்க. அங்கே முதலமைச்சர் நாற்காலியில் ஸ்டாலின் நான் உட்காந்துருப்பேன், கார்டை என்கிட்ட கொடுத்து பேசலான்னு பாலான்னு விடுவான். யோ சிஎம் தான் ஏன் சொன்னார், அவர் தான் சொன்னார் கார்டை கண்ணா உள்ளே வரலான்னு, போயா கம்மி அப்படி பைத்தியமாக பிடிச்சிச்சு உனக்கு சொன்னாராம் போ அப்படின்னும். அந்த மாதிரி தான் இது ஒன்று. அதனால் ஜனங்களுக்கு வந்து இன்றைக்கும் பல இடங்களில் அந்த பிரச்சனை தானே இருக்குது. சரி, இப்போது சொசைட்டியில் எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து அடுத்த எம்ஜிஆர் அப்படின்ற அளவுக்கு கட்டமைச்சிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களால் எம்ஜிஆர் அளவுக்கு வர முடியுமா? எம்ஜிஆர் வேணால் எழுதிக்கலாம், வர முடியாது. எப்படி வர முடியும்? ஏங்க உலகம் சுற்று வாலிபன் படத்துக்கு அவ்வளோ பிரச்சனைங்க, படத்தையே வெளியே வர விடாது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணிச்சு. போஸ்டர் அந்த காலத்தில் என்ன வடிவங்கள், போஸ்டர் ஓட்டலாம், பேனர் வைக்கலாம், அவ்வளோதான். ட்விட்டர் இன்ஸ்டா வந்துச்சு அப்போ, இல்லை வேறு வடி வந்ததா? இல்லை டிவி, இந்த டிவியில் விளம்பரம் பண்ணுமா? டிவின்ற இதுவே 75க்கு மேலே தான் வந்துச்சு.
73 தான் படம் வருது. அப்போ டிவியும் கிடையாது. வேறு என்ன, பேப்பரில் விளம்பரம் கொடுத்தா பேப்பர்காரங்க மிரட்டப்பட்டார்கள். அதனால் விளம்பரம் போட முடியாது. இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் எம்ஜிஆர் கொண்டு வந்தார், எல்லாம் பண்ணார். அதே மாதிரி நேற்று இன்று நாளைக்கு தேட்டர்லாம் தாக்குவோம் அப்படி இப்படிலாம் மிரட்டினாங்க. அதெல்லாம் மீறி தான் கொண்டு வந்தார். இன்னொன்று, எம்ஜிஆர் வந்து படங்களில் வந்து இந்த படம் வருதுன்னா அந்த படத்துக்கு எதாவது எதிர்பார்ப்பாங்க. நல்ல கருத்து இருக்கும், நல்ல பாடல்கள் இருக்கும், அறிவாக சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, அதில் முள்ளில் ரோஜா மலர்ந்ததாலே முள்ளுக்கு என்ன பெருமை, சிப்பிக்குள்ளே பிறந்ததாலே முத்துக்கு என்ன சிறுமை அப்படின்னு அந்த வரிகள்லாம் வரும். நீங்கள் வந்து எங்கிருந்தாலும் அந்த ஏற்றுக்கொள்ளும் இதயம் அதுவே போற்றும் இதயம்ன்ற மாதிரி வரும். அதாவது யார் எங்கே பிறக்கிறாங்கன்னு கணக்கு இல்லை, அவங்க எப்படி இது பண்ணாங்க தான் பார்க்கணும். பிறப்பை வச்சுலாம் பார்க்கக்கூடாத கருத்துலாம். இங்கே நான் ரெடியாக வரவா, போதை மருந்து விற்கவா, 6000 கோடிக்கு விற்கவா, இப்படி தானே படம் எடுக்கிறீங்க. இந்த படத்தை பெருசாக பேசுகிறாங்க, பார்த்துட்டு அந்த வர்ற வரைக்கும் தான் பார்த்தா பிறகு சொல்லுவாங்க, பாலையாவே நல்லா நடிச்சிருந்தாருப்பா, டம்மு டிம்முன்னு எகிரி ஜீப்லலாம் குச்சிருந்தார், ஜீப்லலாம் பறந்தார் அப்படின்னு. அதனால் இவரும் அதே மாதிரி தான் கத்தியில் குத்த போகிறாரு, 50 பேர் அடிக்க போகிறாரு. எல்லா படத்துலையும் ஹீரோ அப்படி நிற்பார், வில்லன் பார்ப்பான், 50 பேரோடு நிற்பான், அப்படியே பார்ப்பான், ஒருத்தனை பார்ப்பான் அப்படின்னுவான், உடனே அவர் அப்படியே ஓடுவார். அதையும் ஸ்லோ மோஷனில் காப்பாங்க. கிட்ட வந்து வில்லன் ஹீரோ ஒன்று விடுவார், அப்படியே சுற்றி பந்து மாதிரி உளுந்து எழுந்துச்சு அப்படி விடுவான். அவ்வளோ அடிச்சிட்டானே, நம்ம ஏன்டா போகணுன்னு எவனும் பார்க்க மாட்டான். அடுத்து 2 பேர் ஓடிடுவோம், 2 பேர் 2 அடி, அப்புறம் 8 பேர் 9 பேர், அப்புறம் பக்கத்தில் இருக்கிற காரை உடைச்சி, டிரான்ஸ்ஃபார்மரை உடைச்சி, அதை உடைச்சி, இதை உடைச்சி. இந்த ஃபைட்டை எத்தனை படத்தில் தான் பார்த்து தொலையிறது. எம்ஜிஆரும் தான் சண்டை போட்டார், டாப் ஹீரோ. ஒரு 4 பேர் கூட சண்டை போடுவார், இல்லாட்டி நம்பியார் கூட மட்டும் சண்டை போடுவார். 2 பேரும் கத்தியை வச்சு இப்படி வச்சு குத்தி, தலைவா பார்த்து தலைவா, அதுதான் நடக்கும். ஆனால் நல்லா ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்ததா. இன்றைக்கி பார்த்தாலையோ எப்படியும் 50 பேர் ஒரு அடிச்சிட போகிறாரு. இதில் வேறு இவ்வளோ பெரிய ராடு வச்சு அடிப்பான் மண்டையில் ஹீரோ. அந்த சண்டை போட்டும்போது பின்னாடி அடிச்சுவான், டம்மா டங்குன்னு சவுண்டு கேட்கும். ஹீரோ மண்டை நடா, ஏன்னா டெர்மினேட்டரு இதுவா அது, மண்டையில் அடித்தா அவ்வளோதான் முடிஞ்சுது கதை. மூளையில் ரத்தம் கட்டி அந்த இதில் போய் பார்த்தா தெரியும், ஆக்சிடென்ட் வார்டில் கையை காலை கட்டி போட்டுருவான். மூளையெல்லாம் அடிபட்டுச்சுன்னா அப்படியே இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவர் அவ்வளோ அடி வேணும், சில சமயம் கீழே விழுந்துருவாப்பில். ரத்தம்லாம் காதுலேருந்து ரத்தம் வந்து ஆள் காலி தெரியும்ல. ஆமாம் சார். நீ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா காதுலேருந்து ரத்தம் வந்துச்சுன்னா, ஏன்னா மூளையில் அடிபட்டிருக்கோம், உள்ளே இதாக ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஹீரோ காதுலேருந்து ரத்தம் வலியும், அப்படியே கிடப்பார். அப்புறம் அந்த ஹீரோயின் அம்மாவோ இல்லை தங்கச்சியோ யாரோ கத்துவாங்க, அப்பா டங்குன்னு கண்ணு முழிச்சுவாப்புல. அதான் கீழே விழுந்துட்டானே, 2-4 சாத்த வேண்டியதானே, வில்லன் அப்படின்ட்டு பசங்கள்லாம் பேசிகிட்டு இருப்போம். அந்த காலத்தில் இன்னும் மோசம், வில்லன் எல்லாம் பண்ணிட்டு ஒரு ஐட்டம் டான்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பான் சரக்கட்சின்னு. ஹீரோ அந்த ஐட்டம் டான்ஸ் கூட வந்து ஆடும், ஹீரோயினே ஐட்டம் மாதிரி வந்து ஆடும். என்னது பச்சோந்தியே கேளடா அப்படியே ஆடி வில்லன் அப்படியே பார்த்துட்டு இருப்பார். ஆனால் ஒரு பரு ஓட்டினதுனால ஹீரோன்னு தெரியாது. அதுக்கப்புறம் எல்லா டைமும் எடுத்துகிட்டு அப்புறமா அடிப்பாப்புல. இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது, அவ்வளோதான். அதனால் இந்த மாதிரி தான் இவர்கள் படம் எடுக்கிறாங்க. இதுக்கு என்ன பெரிய ஒரு வைப்பு. நம்ம ஆளுக்கு என்னென்னா போனோம் பார்த்தோம், வெளியில் யூடியூபர்ஸ் எல்லாம் பைக்கிட்டு நிற்பாங்க, எப்படி இது கூஸ் பம்பு தலைவரை பயங்கரம் வேறு லெவலு. இன்னொருத்த அந்த பைத்தியம் மாதிரி வருவாங்களா, தளபதின்னு. இப்போலாம் அதெல்லாம் அந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணுறதெல்லாம் எடுத்து நம்ம ஆளுங்க போட்டோன்னா அதுக்குன்னே ஒரு டீம் கிளம்பி வரும். ஐயோ மண்டை இன்னும் சட்டையை தான் கிழிச்சிக்கல, அதை விட கிழிச்சிக்குவானுங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு போனோன்னா எந்த வருது பாரு, அந்த வீடியோவில் வருது, இந்த வீடியோவில் வருது. சில பேர் பண்ணுற கிரிஞ்சித்தனம் ரீல்ஸ் ஆகி வைரல் ஆகிடும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஏதாவது லாபமாக பார்த்தோம். இது என்ன இதில் வேறு என்ன சொல்கிறாங்க, அந்த படம் வந்துச்சுன்னா தேர்தலில் அவர் அவ்வளோதான், எவ்வளோதான் வேறு லெவல் வந்துடுவார் அப்படின்றாங்க. இது எல்லாத்துக்கும் பதில் ஏப்ரல் மாதத்தில் கிடைக்கும். இவர் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்கிறோம்ல, அதை பாருங்கள், தேர்தல் அறிக்கையில் கூட அறிக்கையை தயாரிக்கிறதுக்கான நாலேஜ் உள்ள ஆளுங்களை சேர்க்கல. ஜேசிடி பிரபாகர் ஒருத்தர் தாங்க அதில். அருண்ராஜ் அவர் கொஞ்சம் வேறு நாலேஜ்னு வச்சுக்கோங்க. ஜேசிடி பிரபாகர் மண்ணின் மைந்தர் தெரியும் அவருக்கு. மற்றபடி வேறு யாரும் அந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் இல்லாதவங்க. ஜேசிடி பிரபாகர் கேட்டிங்கன்னா என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லுவார். குறிப்பாக சென்னையில் இருக்க பிரச்சனையை அவர் தனியாக அறிக்கையில் கூட கொண்டு வரலாம், மற்ற யாருமே இல்லை. இதுதான் இந்த கட்சி, இதுதான் இவர்கள். அதான் சொல்கிறேன்னே, படம் எடுக்கிறீங்க பிரச்சனை வரும்னு தெரியும், அது 2 மாதம் முன்னாடியே சென்சாருக்கு அனுப்ப வேண்டியதுதானே. அந்த ட்ரெயினுக்கு ஊருக்கு போகிறோன்னு தெரியும், அடுத்த மார்ச் 1ஆம் தேதி கல்யாணம் வந்து பத்திரிக்கைலாம் வச்சுட்டாங்க, கண்டிப்பாக போயே ஆகணும். இப்போவுமே ட்ரெயின் புக் பண்ணிட்டா பிரச்சனையே இருக்காது. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால் கூட போக போக அது வந்துடும். நீ போயிட்டு மார்ச் 7 கல்யாணமா,
மார்ச் 1ஆம் தேதி போய் புக் பண்ணால் தட்கலில் போட்டு புக் பண்ணால் அவ்வளோதான் ஒன்றும் இல்லாமல் போகும், பெரிய பிரச்சனைலாம் ஆகும். இது தேவையான்ற அந்த வேலையை தான் இப்போ பண்ணாங்க. அதனால் இவர்கள் திட்டமிடுறதுன்றது இவங்கள்ட்ட சிக்கல் இவங்ககிட்ட தான். அதை அவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. இதை வந்துட்டு எங்களைன்னா இவங்க சொன்னால் தானே எங்களை காங்கிரஸ் இவங்களாம் என்ன சொல்கிறாங்க, பாவம் பாருங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் சொல்கிற காங்கிரஸு ராஜீவ்காந்தி கொலை மையப்படுத்தி குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம் ஆர்கே செல்லுமன் எடுத்தார். அவர் அருமையாக எடுக்கக்கூடியவர்ல, புலன் விசாரணை மாதிரி பல படங்கள் அவ்வளோ நல்லா எடுக்கக்கூடியவர். அந்த படம் பெருசாக எதிர்பார்த்தாங்க, பெரிய பொருட்செலவோடு எடுத்தது. கடைசி வரைக்கும் இவங்க வர விடலையா? அந்த படமே 10 வருஷமாக இதாகி 10வது வருஷம் இதை சென்சார் கொடுத்து அது வந்துச்சா வரலையான்னு கூட தெரியாது, அப்படி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய காங்கிரஸ் சார் இன்னைக்கு இதை சொல்கிறாங்க. பராசக்தின்னு அது பராசக்தி எப்போ வந்தது? ஃபஸ்ட்டு பராசக்தி தெரியல சார். ஐயோ கொடுமை. 1952 வந்துச்சு, சிவாஜி கணேசனுடைய முதல் படம். அதுக்கும் அந்த பேருக்கும் இந்த இந்தி தொழிப்புக்கும் சம்மந்தமே இல்லை. அதாவது வேறு படம். அது இந்தியை திணித்தது காங்கிரஸ். 1965 லால் பகதூர் சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா? என்னவா இருந்தார்? நானே சொல்கிறவா? பிரதமராக இருந்தார். ஒரே ஒரு வருஷம்தான் இருந்தார். ரஷ்யாவில் போய் செத்து போயிட்டார் ஹார்ட் அட்டாக்ல. அவர் காலத்தில் தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒரு இதை கொண்டு வந்தாங்க. இப்போ இருக்குல்ல NEP, அதான் இப்போ கொண்டு வந்தாங்க. அதுவுடைய பிரதான இது மும்மொழி கொள்கை. 1 தமிழ் தாய்மொழி, 2 தொடர்பு மொழி ஆங்கிலம், 3வது ஒரு மொழி. அது கட்டாயம் ஹிந்தி கற்றுக்கணும்னு சொன்னாங்க 65. அதுக்கு எதிராக ஐயோகோ மொழி இவன்னு இவங்க இது பண்ணாங்க. எங்கள் மொழியை அழிக்க வந்தேன். எப்படி ஆழியும்? தமிழ் கற்றுக்க சொல்கிறாங்க, ஆங்கிலம் கற்றுக்க சொல்கிறாங்க, கூடுதலாக ஒரு மொழி கற்றுக்க சொல்கிறாங்க. இல்லை தமிழ் எங்கே அழியும்? அதெல்லாம் இல்லை, தமிழ் அழிகிறது அப்படி இப்படின்னு இந்தியை திணிக்கிறீர்கள் அப்படி இப்படின்னாங்க. 3 மொழியில் கிடையாது, 2 மொழி தான்னாங்க. இன்றைக்கி 3 மொழி இருக்குது ப்ரைவேட் ஸ்கூலெல்லாம். 2 மொழி தனியாக. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க பாவம் ஏழை பசங்களுக்கு 2 மொழி. ஹிந்தின்னு சொல்லி இந்தியே இல்லாமல் போச்சு. மற்றவங்களாம் ஹிந்தி கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் வருத்தப்பட்டுனுக்குறான். இது 1. 2வது என்ன பண்ணாங்க? தமிழ் வாழ்க வாழ்கன்னாங்க. இன்றைக்கி அரசாணையிலையும் தமிழ் கிடையாது, கோர்ட்டு வழக்காடு மொழியிலையும் தமிழ் கிடையாது. அதை படித்து வந்த பசங்களுக்கும் தமிழ் எழுத வராது. உங்களுக்கு தமிழ் எழுத வருமா? எழுதுவீங்களா? தமிழா தங்கிலீஷா? கரெக்டாக சொல்லுங்கள். தமிழே எழுதுவீங்களா? ரைட் பா. இதில் மட்டும் நான் உங்கள்கிட்ட நல்ல பதிலை வாங்கிட்டேன். அப்போது ரொம்ப பேர் இன்றைக்கி படிச்சுட்டு வரவங்களுக்கு தமிழ் வரமாட்டேங்குது. அந்த சமூக வலைதளங்களில் ட்விட்டர்லலாம் போய் பார்த்தா நான் வாட்டில் படிச்சுன்னு தான் இருக்கிறேன், தமிழ் தான் நினச்சிக்கிறேன். ஆனால் அவன் இங்கிலீஷில் எழுதிக்கிறான், தங்கிலீஷில் என்னை திட்டுறான். டேய் நாயே, DAINAY NAYA நாயே, நீ NEE என்ன செய்கிறாய், இப்படி தான் எழுதுகிறான். இன்றைக்கி தமிழ் இந்த லெவலில் கொண்டு வந்து விட்டுட்டு தமிழை நாங்கள் வாழ வைத்தோம், இந்தியை வரவிடாமல் பார்த்து கொண்டு உருட்டினுக்கிறாங்க. உண்டா இல்லையா? அதனால் அந்த பராசக்தி படத்துடைய அடிப்படை இது தான் படத்துடையது. அந்த இதில் நடித்தவர் சிவகார்த்திகேயன். அவருக்கு இது தேவையில்லாத வேலை. அவர் அப்படியே பொங்குறாராம். அவருக்கு எந்த இது வரும் கரெக்டாக? ரஜினி முருகன் இந்த மாதிரி படம்னா ரசித்து பார்க்கலாம். சிவகார்த்தி நல்லா நடிச்சு. சிவகார்த்தின் போய் சீரியஸாக நடிச்சா நம்ம எப்படி இருக்கணும்? இதான் நிலமை. அதனால் பராசக்தி நாளை ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் கண்டு கழியுங்கள். சார், இப்போ ADMK அண்ட் BMKோட அந்த கூட்டணி அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் DMK அண்ட் காங்கிரஸ்க்கு இடையில இருக்க கூட்டணியில் ஒரு சின்ன விரிசல் விழுந்த மாதிரி இருக்குது சார். ஸோ 2 டீமாக பிரிய போகுதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு சாத்தியம் சார் இது? இங்கே நடந்தால் மட்டும் இவ்வளோ பெருசாக பேசுறது. அமித்ஷா இந்தியா அலைன்ஸ் அமையும்னாரு. அமித்ஷாவுக்கு பதிலடி எடப்பாடி இப்போ கூட உருட்டினாங்க பெருசாக நரேட்டிவ். இங்கே கத்தி வச்சு குத்தினுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? சின்னதாக வருது நடக்குது. அவ்வளோ பெரிய சண்டை நடக்குது. ஆட்சியில் பங்கு கொடுக்குறியா இல்லையா? அவனுக்கு என்ன சொல்கிற? இல்லாட்டி தாவேகான்ற லெவலுக்கு போகுது, கூட்டணி உடைகிற லெவலுக்கு. ஆனாலும் இவர் இன்றைக்கி செல்வப்பந்து இன்றைக்கி காலைல பேட்டி கொடுத்துக்கிறார். கூட்டணி பற்றி யாரும் பேச வேண்டாம். என்ன பேச வேணாம், தைரியமாக சொல்லுங்கள். ஏய் மாணிக் தாகூர் தொலைச்சிருவேன், ஜோதிமணி என்ன நினச்சின்னுக்கிற? DMKனா நீ MP ஆகிருப்பியா? மாணிக் தாகூர் நீ எப்படி MP ஆனன்னு எனக்கு தெரியாது. பிரபாகரன் ஜெயிக்க வேண்டியது. அவளுக்கு திமுறா அவனுக்கு. எப்பா பிரவீன்ராஜ், முதல்ல நீ நல்லா தமிழ் பேச கற்றுக்கோ, அப்புறமா நீ கூட்டணி பற்றி பேசலாம். யார் நீ? இப்படிலாம் கேட்கணும். அதை விட்டுட்டு பொதுமக்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. நமக்கு எதுக்கு சொல்லணும்? அவர் யாரும் காங்கிரஸ் திமுக கூட்டணி பற்றி பேச வேண்டாம். நாங்கள் ஏங்க பேச போகிறோம்? அவங்க கட்சியில் தான் தலைகீழ பேசினேன். அவனை பேர் சொல்லியே இது பண்ண நடவடிக்கை எடுங்க. அப்போ திமுகக்குள்ளே என்னென்னா
ஒரு டீம் செல்வ பிறந்தைக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளம்பின்னு வருது. இதை ஏன் இவங்க விட்றாங்க கண்டுக்கலைன்னா, இதை காரணமாக காமிச்சு கொஞ்சம் சீட்டை அதிகப்படுத்தலாம். இதாங்க மோசமான பசங்க, கேட்க மாட்டானுங்க பேச்சை. தாவேக்கா போகணும் ஒரு இது பண்ணுறான். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இந்த கேப்பில் நம்ம கொடுக்குற 40 சீட்டை மறந்துடாதீங்க. நான் 40 சீட்டா 20 கொடுக்கலாம்னு நினச்சிருந்தோம். நான் தலைவரா போன தடவை 25 கொடுத்தீங்க, 65 வாங்கின காங்கிரஸ் தெரியுமா அப்படி இப்படின்னோன்னா, அதெல்லாம் ஆட்சியிலே இருந்த காங்கிரஸ் தெரியுமா, இன்றைக்கி இருக்கிறியா, உருட்டக்கூடாது. 60 சீட்டு வாங்கிட்டு 6 சீட்டு ஜெயிக்கல பீகாரில். அந்த மாதிரி வரலாறு உங்கள் வரலாறு. அதனால் பார்த்து வாங்கிக்கிங்கன்னா 3 பேரை துள்ள விட்டால் நாங்கள் கொடுத்துருவோமா? அப்போ நாங்கள் தாவேக்கா போட்டுமா, போனால் போய்க்கோ, உன்னையாவும் தூக்கி சமைப்பான். இங்கே நாங்கள் உன்னை தூக்கி குளிப்பாட்டி பவுட்ரு போட்டு மேக்கப் போட்டு சட்டை மாட்டி நாங்களே தூக்கி உட்கார வச்சு மறந்து விடாதீர்கள் கை சீனத்தில் எல்லாம் பண்ணி உன்னை எம்எல்ஏ ஆக்கணும். அங்கே யாருக்குறா? அவனை தூக்கி போட்டு மெரிச்சிடுவான். முடிஞ்சால் அவன் தோல் மேலே ஏறி நிற்பான். அவன் தளபதின்னு வந்து பேசுகிற அப்படின்னா இது தெரியும் அவங்களுக்கு. அப்போ காங்கிரஸ் வந்துட்டு டிஎம்கேவை விட்டு வெளியே போனாலும் அதனால் டிஎம்கேக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா சார்? டிஎம்கேக்கு பெரிய பிரச்சனை தான். உன்னால் நான் என்னால் நீ தான் போக மாட்டாங்கன்ற நம்பிக்கை தான். அங்கே போய் என்னங்க பண்ணுறது? ஏங்க அவன் ஒரு இதுவும் இல்லையேங்க. இப்போ செங்கோட்டையன் போயிருக்காரு, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ மற்ற கட்சியில் இப்போ அறிவாலயம் இருக்குது, ராசா இருக்காரு வச்சுங்க, கனிமொழி இருக்காங்க, வருவாங்க. அவங்களுக்கு ரூம் இருக்கும், போய் உட்காருவாங்க. தொண்டர்கள் வருவாங்க, பார்ப்பாங்க, மாவட்ட நிர்வாகி பார்ப்போம், மற்ற கட்சி தலைவர் வருவாங்க. அப்புறம் ஸ்டாலின் வருவார், அவர் போய் வணங்க சொல்லுவாங்க, பேசுவாங்க, அப்படி போகிறாங்க வராங்க. நேரு வருவார், அது கட்சி ஆஃபீஸ். ஏடிஎம்கே அதே மாதிரி இருக்கும். இங்கே கமலாலயம் போனீங்கன்னாலும் அப்படி தான் இருக்கும். இங்கே எங்கே போகிறது? அங்கே போய் கதவு தட்டணும். அவர் யார்? செங்கோட்டையன். அவன் திறப்பான், அரே கியா அப்படின்னுவான். கியாவா? ஏன்பா செங்கோட்டையன் இல்லைங்க, செங்கோட்டையன். என்ன இப்போ? இல்லை அந்தர் ஜாவா பாகர் ஜாவ் அப்படின்வான். இல்லையா, நான் இது நீ சொல்கிறதே எனக்கு புரியல அப்படின்னு மைக்கில் பேசுவோம். அரே இதே யாரோ ஒரு மனுஷன் வந்துக்கிறான் அந்த மாதிரி சொல்கிறாப்புல அப்படி. அதுக்கு பிறகு உள்ளே இருந்து அவர் நம்ம கட்சியில் சேர்ந்து வர்றா, அதிமுகலேருந்து வாராது வந்த தங்கம். ஓ அப்படியா, அந்தர்ஜாவும். அவ்வளோதான். இதான் நிலமை அந்த கட்சி ஆஃபீஸு. வேறு யாராவது போக முடியுமா? யாராவது போக முடியுமா? இதான் நிலமை. நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் ஒரு நண்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், மற்ற கட்சி ஆஃபீஸில் எப்படி இருக்குது? அங்கே போக முடியுமா? இல்லை சார், கண்டிப்பாக. ரிப்போர்ட்டுங்களா அந்த கேப் இல்லை, அதில் கண்ணை விட்டு பார்த்துட்டு என்ன ரமேஷ் நடக்குது? இப்போ தான் காரில் ஏறுறாப்புல, காருடைய ஒரு பாதி தான் தெரியுது. ரமேஷ் பார்க்க சொல்கிறேன், அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அவர் பாவங்க செங்கோட்டையன் அங்கே மரியாதையாக இருந்தார். இங்கே வந்துட்டு அவருக்குன்னு ஒரு குழு போட்டுக்கிறாங்களா? என்ன குழு? அவர் குழு என்ன குழுங்க? நிர்வாக குழு 28 பேர் இருக்கிறாங்க. அதில் புஷிலேருந்து எல்லாங்கிறாரு, வட்டம் பார்த்துக்கிறேன்ற மாதிரி உள்ளகிறாரு. அதில் அதுக்குடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் நினச்சிக்கினாரு. சீமான் ரேஞ்சுக்கு சீமான் நீங்களாம் தலைமை ஒருங்கிணைப்பாளர், நானும் தலைமை, இனிமேல் பாருங்கள் தாவேக்காவை நினச்சி உள்ளே வந்தார். அந்த கூட்டத்தை கூட அவரால் கூட்ட முடியலங்க. 28 பேர் இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில். ஆதவ், அர்ஜுனா, இவருன்னு என்னைக்காக கூட்டிக்கிறாரு. செங்கோட்டையன் தலைமையில் நிர்வாக குழு கூட்டம் கூடியது, அப்படிதான் நியூஸ் வந்தது. இதுதான் நிலைமை அந்த கட்சியில். செங்கோட்டையனுக்கு அவ்வளோதான் மரியாதை. என்ன பண்ணுறது?